ஸ்டீம் சுஜி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இதில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே அளவு ஒரு கப்பு தயிரும் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஒரு துண்டு ப்ரெட்டு இல்லை பன்னு எது இருக்கோ அது வீட்டில் பிச்சு போட்டுட்டு இந்த தயிர் அதில் ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். தயிரை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு பன்னோ ப்ரெட்டோ எது இருக்கோ அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தயிரில் ஊற வச்ச ப்ரெட்டு, ரவை, இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஜீரகம், பச்சை மிளகாய், கேரட்டு ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அரிசி மாவு ஆட் பண்ணணும். நல்லா கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீமர் பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம் பிளேட்டில். ஸ்டீம் ஆயிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு, வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி வெடிக்கட்டும். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், ஸ்டீம் பண்ணதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டீம்டு சுஜி ரெடி. கோகோனட் ஆனியன் சட்னி அதுவும் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம்.